அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பிஎஸ்சிஎல் பற்றி ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல. இப்போ முக்கியமான ஒரு செய்தியை செபி ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. 31/3/2024 ஒரு மக்கள் பதிவு பண்ணாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புலையும், இப்போ பாண்டு ஆதாரம் எப்படி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அனுப்புனீங்களோ அதே மாதிரி திரும்பவும் அனுப்பணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியையும் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. லாப நோக்கோடு சில பேர் ஃப்ராடு பேர் வழியாக நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. நம்ம ஒரிஜினல் ஆட்டிய பணம் சம்பாதிக்கிற நோக்கம்னு நமக்கு இல்லை, அதிகபட்சம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இந்த சம்பாதிச்ச பணத்தில் மக்களுக்கு திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு கூட ஒரு எண்ணம் நமக்குலாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம யூடியூப் சேனலை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போறது உங்க கையில் இருக்கு. உங்க கையில் லைக் பட்டன் இருக்குது, கமெண்ட் நீங்க கமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஷேர் பண்ணக்கூடிய பட்டனும் உங்க கையில் இருக்குது. புதிய நண்பர்கள் யாரு பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு யூடியூப் சேனலை உயர்த்தி கொண்டு விட்டு போறது உங்கள் கையில் இருக்கு. இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். பிஎஸ்சிஎல் சம்மந்தப்பட்ட வீடியோவை தான் இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ 19,000க்கு கீழே பணத்தை இதுவரையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 20,000க்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செபி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேதி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுவரை அப்ளை பண்ணாத கஸ்டமர்ஸ்லாம் உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க. கஸ்டமர்ஸில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஆல் இண்டியா அளவில் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருக்காங்க. 2017 வரைக்கும் அப்ளை பண்ணது. 2017க்கு அப்புறம் கொரோனாவோட காலகட்டம் வந்ததில் 50,000 60,000 பேர் பதிவு பண்ணாங்க. இது வரைக்கும் பதிவே பண்ணாமல் அந்த ரெக்கார்டே இல்லாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட 1,40,000 பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கனாக்கா, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. பெரிய முதலீடாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 crore கூட இருக்கும், 1 crore இருக்கும். சில எளிமையான குடும்பத்தில் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ பணம் வர்றதை பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்குலாம் வந்துடுச்சான்னு பார்த்து நம்ம அப்புறம் அப்ளை பண்ணி வாங்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. செபி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 31/3/2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் முழு விவரமும் எங்களுக்கு கிடைச்சாதான் எவ்வளோ பணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கொடுக்க முடியும். 31/3/2024 அப்புறம் அப்ளை பண்ணினீங்கன்னாக்கா, லேட்டாக அப்ளை பண்ணிங்கனாக்கா அவங்களுடைய பணம் இப்போ கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர் இந்த வீடியோ மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். உடனடியாக உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார், ஒரிஜினல் பாஸ் புத்தகத்தை கொண்டு போய் புதுசாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் உங்கள் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வாங்கி வச்சுட்டு பாதுகாப்பாக இருங்க. உடனடியாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செபி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 31ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு அதை நான் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வார்னிங் கொடுத்தாங்க. 2023 2 வார்னிங் கொடுத்தாங்க. 3வது வார்னிங் 2024 கொடுத்துருக்க அடிப்படையில் அன்பு தமிழ் சொந்தங்களே, உடனடியாக நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மகிட்ட தான் நம்ம பணம் போடல பிஎஸ்சிஎல்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லாமல் நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ண ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில், அதாவது இந்திக்காரங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, தெலுங்குக்காரங்களாக இருந்தாலும், கன்னடக்காரங்களாக இருந்தாலும், மலையாளக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் லேசாக ஷேர் பண்ணுங்களேன். நம்ம பார்க்கறதுக்காக அப்படி இல்லை, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு 31/3/2024 செபி டெல்லியில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ஒரு டீம் இருக்காங்க. அதாவது பிஎஸ்சிஎலோட டீம், அந்த டீமுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற தேதியை பார்த்தீங்கன்னா 1/3/2024 அறிவிச்சிருக்கிறதுனால 31/3/2024 இந்த புதிய, அதாவது 1,40,000 பேரும் உடனே அப்ளை பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதிய செய்திகள் வந்துச்சுனாக்கா பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டாக நான் தான் போட போகிறேன். நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டாரம் நான் உங்கள் முகத்துக்கிட்ட தெரிவேன். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளபடியே சொல்லிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் புதிய தலைப்பில் வரேன். பிஎஸ்சியில் கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி.